ஹே கைஸ், மூணாரில் புலியோட நடமாட்டம் மட்டும் இல்லை, புலியோட தாக்குதலும் அதிகமாகிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள். ஸோ ரீசெண்டாக மூணார் சாண்டோஸ் காலனியில் புலி வந்துட்டு மாடை தாக்கியிருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பார்ட் டைமில் சிம்பிளான சின்ன சின்ன டாஸ்க் ஒர்க் செய்கிறது மூலிமா ஒரு ரீசனபிளான இன்கம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸு, என்னென்ன நீடர்ஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்தராக அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை ஆன பிறகு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைஸ், மூணார் சரௌண்டிங்கில் புலியோட நடமாட்டம் மட்டும் இல்லை, புலியோட தாக்குதலும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது மூணார் சாண்டோஸ் காலனி ஏரியாவில் ஆகஸ்ட் 26 நைட்டு ஒரு 11-12 மணி டைமில் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு மாடு வளர்க்குறாங்க. ஸோ அவங்க மாடு தொழு வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் மாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் படுத்திருக்கோம். ஸோ அப்படி படுத்துருக்கும்போது வந்துட்டு அந்த டைமில் ஒரு 11-12 மணி டைமில் புலி வந்திருக்குது. ஸோ மாடை வந்து அடிக்கிறதுக்காக. ஸோ மாடு மிரண்டு ஓடி சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு வந்ததுனால அவங்க எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. ஒரு புலி இல்லை, 3 புலி பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து புலி வந்து டக்குன்னு ஆள் வந்து லைட் போட்ட உடனே வந்துட்டு மிரண்டு போய் ஓடிடுச்சிங்க. ஆனால் 2 மாடுக்கு வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஒரு மாடுக்கு வந்துட்டு நகம் வந்து பட்டிருக்குது. ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் ரொம்ப பயங்கரமாக அடிபட்டுருக்குது. ரொம்ப ஆழமான அடி, ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு வந்துட்டு 3 டேஸ் கன்டினியூஸாக வெட்டினரி டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ மாடு கொஞ்சம் பரவாயில்ல, பட் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி ஆகும். நான் அந்தளவுக்கு ஆழமாக அடிபட்டிருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் வந்துட்டு இன்னொருத்தவங்கள மாடும் வந்து வரல. ஸோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தேடி பார்த்துருக்காங்க. அந்த மாடையும் வந்துட்டு புலிலாம் தாக்கி ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதை பார்க்கும் போதுமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள மாடுனாலும் அடிபட்டு ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு, நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவங்களோடது இறந்துச்சுன்ற போது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ இந்த நடந்த இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் ஊருக்குள்ளே இவ்வளோ கேஷுவலாக புலி கூட்டமாக சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா என்ன தான் பண்ண முடியும்? ஸோ நம்மளால் எப்படி சர்வே பண்ண முடியும், எப்படி வாழ முடியும் சேஃபாக? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு புலி உண்மையிலேயே வந்துட்டு அதுதான் தேடி வருதா, இல்லை யாரும் கொண்டு வந்து விடுறாங்களான்ற மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நார்மலாக சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ எனக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து, ஸோ நம்மள்ட்டையும் ஃபார்மில் மாடலாக இருக்கிறதுனால வந்துட்டு, அதுவும் நம்ம வீட்டிலேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பயமாகவே தான் இருக்குது. நைட்லாம் வந்துட்டு எதுவும் சவுண்டு கேட்டாலும் வச்சாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணுறது, என்ன சொல்யூஷன் எடுக்கிறன்றதே சீரியஸாக தெரியல. ஸோ பார்க்கலாம்.